மண்டே ஆஃப்டர்நூன் அத்தை, மாமா, அம்மா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பி போன மாதிரி இருக்குது. அவங்க 3 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் குட்டீஸ் 2 பேர்த்தையும் நல்லா தூங்க வச்சாச்சு. ஏதோ அதிசயமாக அழுகாமல் அவங்களும் பாய் சொல்லிட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டுக்கு டின்னர் என்ன வேணும்னு கேட்டதுக்கு பாப்பா நூடுல்ஸ்ன்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து காய வச்சுருந்தேன். அம்மா இருக்கிற வரைக்கும் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க. சிங்கில் பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு எதுவுமே இப்போ வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 to 3 வீக்ஸை எடுத்து வச்சுருந்தேன். ஆடை எல்லாமே இருந்துச்சு. அதுலேயுமே அப்படியே பட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த மோர் வந்து செடிக்கு ஊற்றினா செடி நல்லா வளரும்னு சொன்னாங்க. சரி ஊற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொண்டு வந்து செடிக்கெல்லாம் ஊற்றி விட்டுருந்தேன். குட்டீஸ்க்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கு பீஸா சாப்பிட்ற போல் இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அதுவுமே ஆஃபீஸ்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக டின்னர் வந்து முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.